السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على رسوله خاتم النبيين وعلى آله الطيبين وأصحابه الطاهرين والمؤمنين المسلمين كلهم أجمعين، أما بعد. قال الله سبحانه وتعالى في القرآن العليم والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا كتب عليكم الصيام كما كتب على الذين من قبلكم لعلكم تتقون. صدق الله العظيم. وقال نبينا محمد صلى الله عليه وسلم في حديثه الشريف عليكم بالصوم فإنه لا عذر له أو كما قال صلى الله عليه وسلم. புகழ் அனைத்தும் எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்லஷானு வ தஆலா ஒருவனுக்கே உரித்தாகட்டும். ஸலாத்தும் ஸலாமும் அருமை நாயகம் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் நற்பாக்கியம் நிறைந்த உம்மத்தாரான நம் அனைவரின் மீதும் அல்லாஹ்வின் அன்பும் பேரருளும் என்றென்றும் நிறைவாக உண்டாகட்டுமாக. ஆமீன். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெரியோர்களே, அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையால் இரண்டாவது தராவிய தொழுகையும் முதல் நோன்பையும் நிறைவு செய்து அவருடைய இல்லத்தில் நாம் எல்லாம் இருக்கிறோம். அல்லாஹ் நம் நோன்பை, நம்முடைய அமல்களை, நாம் தொழுத தராவிய தொழுகைகளை கபூல் செய்து தந்தல்வானாக. ஆமீன். இன்றைக்கு நம்முடைய ஆஃபீஸா அவர்கள் சூரத்துல் பக்கராவை நிறைவு செய்திருக்கிறார்கள். குர்ஆனிலே இருக்கக்கூடிய சூறாக்களிலே மிகப்பெரிய அத்தியாயம் சூரத்துல் பக்கரா, மாடு என்று பெயர். இன்றைக்கு நிறைவு செய்யப்பட்டது. நேற்றைக்கு 1.25 ஜுஸு, இன்றைக்கு 1.25 ஜுஸு. இன்ஷா அல்லாஹ் நாளை தினம் ஆல இம்ரான் என்கிற அத்தியாயத்தை தொடர்ந்து ஓதி சூரத்துல் நிசா வரைக்கும் அந்த மீதி எஞ்சிய பகுதியில் ஓதி நிறைவு செய்வார்கள். அல்லாஹ் நாம் கேட்ட, நாம் தொழுத இந்த தொழுகைகளை கபூல் செய்து தந்தருவானார். இரண்டாவது தராவி தொழுத அந்த நன்மை என்ன என்று அண்ணலம் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லித் தருகிறார்கள். கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யக்ஃபிரு லஹு வலி அபவைஹி இன் கான முஃமினீன். இரண்டாவது தராவி ஒருவர் எவர் தொழுகிறாரோ அவருடைய பாவங்களையும் அல்லாஹ் மன்னிக்கிறான், அவருடைய பெற்றோர்களுடைய பாவங்களையும் அல்லாஹ் மன்னிக்கிறான் என்று பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தருகிறார்கள். இந்த ஹதீஸ் துர்ரத்துன் நாசியின் என்கிற கிதாபிலே இந்த பதிவு இருக்கிறது. அலியின் கர்ரமல்லாஹு வஜ்ஹா அவர்கள் அறிவிக்கிறார்கள். அல்லாஹ் நம்முடைய பாவங்களை மன்னிப்பானாக, நம்முடைய பெற்றோர்களுடைய குற்றக்குறைகளை மன்னித்து நல்லவர்களுடைய பட்டியலிலே நம்மை சேர்ப்பானாக. இன்றைக்கு ஓதப்பட்ட அந்த இரண்டாவது ஜுஸுவிலே ஏகப்பட்ட சட்ட திட்டங்களை அல்லாஹ் சொல்லித் தருகிறான். ஏகப்பட்ட சட்ட திட்டங்கள், குறிப்பாக ரமலானை குறித்து வருகிற அத்துணை வசனங்களும் அத்துணை சட்ட திட்டங்களும் இன்றைக்கு வந்தது. வேற எந்த ஜுஸுக்களும் அல்லாஹ் கூறப்படவில்லை. ரமலானை குறித்து இன்றைக்கு அதிக சட்ட திட்டங்களும், நிறைய மார்க்க சட்டம், பெண்களை குறித்து, பிறையை குறித்து, அஜ்ஜு குறித்து சுமார் 16-17 கேள்விகளை சஹாபாக்கள் எழுப்புவார்கள். இது என்ன, இது எப்படி, அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை இப்படி செய்யணும் என்பதாக சொல்லி தருவார்கள். அதில் ஆக முக்கியமானது இந்த நோன்பு குறித்தினுடைய சட்டத்திட்டங்கள், அது எப்படி கடமையாக்கப்பட்டுச்சு, என்னென்ன சலுகைகள் இருக்கு, நோன்பை யார் யார் எல்லாம் வைக்கலாம், யார் யார் எல்லாம் விடலாம், என்ன ஃபிதியா கொடுக்கணும், பிரயாணத்தில் உள்ளவங்களுக்கு என்ன சட்டம், உடம்பு முடியாதவங்களுக்கு என்ன சட்டம், அத்தனை பேரின் மீது கடமை, இரவிலே நோன்பை முடித்து விட்டால் என்ன பரிகாரம் என்பது குறித்தெல்லாம் அல்லாஹ் தென்னந்தெளிவாக விரிவாக பேசினான். அண்ணன் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அதை தெளிவாக நமக்கு விளக்கி சொன்னாங்க. முந்தைய காலத்தில் நோன்பு எப்படின்னா வெறும் ஆஷுரா நோன்பு மட்டும்தான். ஆஷுரா நோன்பு எல்லா சமுதாயத்திற்கும் கடமை, அது பருது. இந்த மாதிரி நம்ம வைக்கிற நோம்பெல்லாம் அன்னைக்கு கிடையாது. அதற்கு பின்னால் காலம் செல்ல செல்ல ஐயாமுல் பீல் என்று சொல்லப்படக்கூடிய பிறை 13, 14, 15 இந்த நோன்புகள் இருந்தது. அடுத்து காலம் செல்ல செல்ல நாம் வைக்கக்கூடிய இன்றைக்கு பரலான இந்த நோன்புகள் அல்லாஹ் நமக்கு கடமையாக்கி கொடுத்தான்.
அது எப்படின்னா நம்ம வைக்கிறது சும்மா 8 ஹவர் தான் வைக்கிறோம். காலைல 5 மணிக்குள்ள சகர் வச்சு மாலை 6:35க்கு நம்ம திறக்கிறோம். வெறும் 8 ஹவர் தான். ஆனால் அன்னைக்கு எப்படி நோம்புனா மக்ரிப் டு இஷா வரைக்கும் தான் இஃப்தாருடைய நேரம். இஷாவுக்கு பாங்கு சொல்லப்பட்டால் நோன்பு ஸ்டார்ட். அடுத்து மக்ரிப்ல தான் முடியும். சுமார் 22 மணி நேரம் அவர்கள் நோன்பு வைப்பார்கள். முந்தைய வாழ்ந்த சமூகத்தார்கள், நபிமார்கள், அவருடைய கூட்டத்தார்கள் எத்தனை மணி நேரங்க? 2 மணி நேரம் இஃப்தாருக்கு நம்ம விட்டா கூட 22 மணி நேரம் அவங்க நோன்பு வைக்கிறாங்க, இரவு பகலுமா. அப்படி ஒரு சட்டம் அன்னைக்கு இருந்துச்சு. சில பேர் நோன்பு வைக்கலாம், சில பேர் நோன்பு விட்டுறலாம். எப்படிலாம் நோன்பு வந்துச்சுன்னு உங்களுக்கு நான் சொல்லித்தரேன். நோன்பு வைக்கிறவங்க கண்டிப்பாக வச்சு தான் ஆகணும். விட்டவங்க பிதியா கொடுக்கணும், நஷ்ட ஈடு கொடுக்கணும். அப்படியும் ஒரு சட்டம் இருந்துச்சு. அடுத்து அல்லாஹ் கண்டிப்பாக நோன்பு வைக்கிறவங்க, நோன்பு ஆதரவு வைக்கிறவங்க கண்டிப்பாக எல்லாருமே வச்சே ஆகணும் சட்டம் வந்துச்சு. அப்போ யாராவது நோன்பை விட்டா அவர் என்னன்னா ஒரு பிரயாணியாக இருக்கிறார், பயணத்தில் இருக்கிறார். பயணத்தில் போய் களைப்பாகி விட்டார். அப்போ அவர் என்ன பண்ணா, நோன்பை விடுறதுக்கு அனுமதி இருக்கு. அது வேறொரு நாட்களில் கலா செஞ்சு நோன்பை வைக்கணும். ஒருத்தர் உடம்பு முடியாமல் இருக்கிறார், சும்மா நம்ம சொல்கிற மாதிரி மூட்டு வலி, தலைவலி, ஜுரம் இதெல்லாம் ஏற்றுக்கொள்ளப்படாது. முடியவே முடியாது. நோன்பு வச்சா கூட கொஞ்சம் உடம்பு முடியாமல் போயிடும், அல்லது நோய் அதிகமாயிரும், இல்லை மௌத்தா போயிடும்னு ஒரு கண்டிஷன் இருக்கும் பாருங்க. அவங்களுக்கு விடுறதுக்கு சலுகை இருக்கு. விட்ட பின்னாடி ஃபிதியா கொடுக்கணும், அந்த நோன்பை வேற ஒரு காலத்தில் வைக்கணும்னு இருக்கு. இப்படி நிறைய சட்டத்திட்டங்கள்லாம் மாறி மாறி வந்து அப்போ சில சஹாபாக்கள்லாம் கேட்டாங்க, யார் ரசூலுல்லாஹ் காலில இருந்து நைட்டு வரைக்கும், அபூ சலமான அந்த சஹாபிக்கு பேர், இரவு முழுக்க நோன்பு வைக்கிறோம், பகல்லையும் நோன்பு வைக்கிறோம், ஒரே வேலை செஞ்சு ரொம்ப களைப்பாக டயர்ட் ஆகிட்டு தூங்கிட்டேன். நான் மக்ரிப் இஷா நோன்பு திறக்கிற நேரம் வந்துச்சு, தூங்கிட்டேன், நோன்பு திறக்கலை. அடுத்து பாங்கு சொல்லிட்டாங்க, அப்படியே கண்டினியூ பண்ணிட்டேன். ரொம்ப எனக்கு மயக்கம் வர மாதிரி ஆயிடுச்சு. இப்போ நான் என்ன பண்ணேன் யாரை சொல்ல அப்படின்னு கேட்டாங்க. அடுத்து சில சஹாபிகள், பொதுவாக மாணவர்கள் ஏதாவது உஸ்தாத்தை கேள்வி கேட்கும் போது பயப்படுவாங்க. ஒருத்தர் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அடுத்தடுத்து எனக்கு இது தெரியணும், அடுத்தடுத்து எல்லா மாணவர்களும் கேள்வி கேட்க ஆரம்பிச்சிடுவாங்க. அடுத்து பக்கத்தில் இருந்த சஹாபாக்கெல்லாம் கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க, எனக்கும் இது போன்ற ஒரு கேள்வி இருக்கு, எனக்கும் இது போன்ற ஒரு கேள்வி இருக்கு. ஒருத்தரா அன்னைக்கெல்லாம் இரவுல நோன்பு வைக்கணும். இரவுல மனைவியோட ஒன்று சேர்த்துட்டாலும் நோன்பு முறிஞ்சு. உமர் ரலியல்லாஹு அவங்களும் இந்த விஷயத்தை எடுத்துகிட்டு வராங்க. சில சஹாபிகள்லாம் இந்த விஷயத்தை எடுத்துகிட்டு வராங்க. மனைவியோட நாங்கள் ஒன்று சேர்ந்துட்டோம், நோன்பு என்ன, இதுக்கு என்ன பரிகாரம் அப்படின்னு கேட்குற போது தான் உமர் ரலியல்லாஹு அவங்க எது பேசினாலும் அல்லாஹ் அது வசனமா வஹியா இறக்கிடுவான். குர்ஆன்ல இருக்கு, உஹில்ல லக்கும் லைலத்த சியாமி அர்ரஃபஸு இலா நிசாயிக்கும். நோன்புடைய காலகட்டத்திலும் கூட இரவு நேரத்தில் உங்கள் மனைவியோடு நீங்கள் கூடிக்கொள்ளலாம். எல்லாம் உடனே ஆயத்தா இறக்கலாம். இப்பெல்லாம் நடந்து போச்சு, நோன்பு முறிஞ்சிடும், இப்போ என்ன பண்ணுறது? அப்போ நோன்புடைய காலகட்டத்தில் கூட நீங்கள் உங்கள் மனைவி கூட சேரலாம். காலில் எழுந்து குளிச்சிடணும், ஹலால் உங்களுக்கு அல்லாஹ் வந்து சட்டத்தை இறக்கலாம். அப்புறம் அல்லாஹ்வுத்தாலா உரை நடையா அவருடைய எதுகை மோனே அழகா வசனத்தை தொடர்ந்து இன்னொரு சஹாபி அவர் உடம்பு முடியாமல் கேட்டார். அப்போ என்ன சொன்னாங்கன்னா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஒரு கயிறு இருக்கு, அந்த கயிறை நீ எடுத்துக்கோ, அது வந்து என்னென்னு மஞ்சளாக இருக்கும், அது எப்போ வெள்ளையாகுதோ, மஞ்சளாக இருக்கிற வரைக்கும் நீ சாப்பிட்டுக்கலாம், எப்போ அது வெள்ளையாகுதோ அப்போ நீ வந்து நோன்பு வச்சிடணும்னு சொன்னாங்க. சரிங்களா? குர்ஆனில் இருக்குது, இன்றைக்கி ஓதப்பட்ட அந்த வசனங்கள். அப்போ அவர் என்ன பண்ணார், தலைவாணிக்கு அடியில் வச்சு படுத்துட்டார். அவரும் தலைவாணி தூக்கி பார்க்குறாரு, அது மஞ்சளாக தான் இருக்குது, சாப்பிட்டுக்கிட்டே இருக்காரு. காலில் எரிஞ்சு பார்க்குறாரு, இன்னும் மஞ்சளாக தான் இருக்குது, வெள்ளையாகவே மாறலை. இப்போ எடுத்துகிட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓடி வர்றாரு. அந்த சஹாபி பேர் ஆதம் அப்படின்னு சொல்லி ஒரு சஹாபி எடுத்துகிட்டு வராங்க. இரவில், அதாவது மஞ்சளாக இருக்குன்னு சொன்னால் இரவினுடைய நேரம், அது வெள்ளையாக மாறுச்சுன்னா அது பகலினுடைய நேரம் என்பதாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க விளக்கி தருவாங்க. ஹத்தா யதபய்யன கைத்துல் அபியலு மினல் அஸ்வத், குர்ஆன் அந்த ஆயத்து வருது. அது கருப்பாக இருக்கும், இரவில் கருப்பாக இருக்கும், பகலில் அது வெண்மையாக மாறிடும். அது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இரவையும் பகலையும் எடுத்து சொல்கிறாங்க. இரவில் நீ நோன்பு வச்சிருக்க, பகலில் அந்த இஃப்தாருடைய நேரம் வரும்போது நீ நோன்பு திறந்துடணும் அப்படின்னு சொல்லி சில சட்டத்திட்டங்கள்லாம் வந்துச்சு.
அப்புறம் இரவில் மட்டும் வைங்க, பகலில் மட்டும் வைங்க, இரவில் நீங்கள் விட்டுடலாம். வாத்திமு சியாம இலல்லை, இரவோடு நிறைவு செஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஆசுரா நோன்பு, அப்புறம் ஐயாமுல் பீல் என்று சொல்லப்படக்கூடிய இந்த பிறை 3 நோன்பு, அப்புறம் இரவு முழுக்க இரவும் பகலும் வைக்கக்கூடிய நோன்பு, அப்புறம் இப்போ நம்ம வைக்கக்கூடிய ஃபஜ்ர்லேருந்து ரமலான் பிறை 1லேருந்து ஷவ்வால் பிறை தெரிகிற வரைக்கும் அந்த நோன்பு, நம்ம வைக்கக்கூடிய சகரிலிருந்து இஃப்தார் வரைக்கும் அப்படின்னு நோன்பு படிப்படியாக எல்லாம் கடமையாக்கி இன்றைக்கி நமக்கு கொடுத்துருக்குறான். மிகப்பெரிய பாக்கியமாக நம்ம அதை கருதணும். இந்த ரமலானுடைய நேரங்களை வீணடிக்கக்கூடாது. இன்றைக்கி என்னென்னா, இரவு நேரத்தில் ஒருத்தர் தொழுகிறாரு, ஒருத்தர் குர்ஆன் ஓதுறாரு, ஒருத்தர் திக்ரு செய்கிறாரு, ஒருத்தர் தஸ்பீஹ் நஃபில் போன்ற தொழுகை தொழுகிறாரு அப்படின்னா ரமலானில் அவர் விழித்திருக்கிறது அது அர்த்தமானது, அது பாக்கியமானது. இல்லை அந்த ரமலான் இரவு நேரத்தில் என்னது, சில பேர் முடிச்சிருப்பாங்க, அரட்டை அடிப்பாங்க, அங்கே தெருவில் 10 பேர், இந்த முக்கில் 10 பேர், இவங்களாம் என்னது ரமலான் கடைச்சும் பாக்கியமற்றவங்களாக விளங்குறாங்க. இது செய்யறது தவறு என்பதாக மார்க்க அறிஞர்கள் நம்ம தெளிவாக சொல்லித்தராங்க. ஏதாவது ஒரு அமலில் இருந்துச்சுன்னா நீ முழிச்சிருக்கிறது, விழித்திருக்கிறது நியாயம், அது நன்மை உனக்கு. சும்மா அங்கங்கே நின்று அரட்டை அடிக்கிறது, ரமலான் வந்துருச்சு இரவில் தூங்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அரட்டை அடித்தா மொத்த அமலும் வீணாக போயிருக்கிறாங்க. நல்லா கவனிக்கணும். அடுத்து அதனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லித்தராங்க, இரவு நேரங்களை நீங்கள் ஹயாத் ஆக்குங்க, குர்ஆனை அதிகமாக ஓதுங்கள், தான தர்மங்களை செய்யுங்கள் என்பதாக நிறைய விஷயங்கள் சொல்லித்தராங்க. அது மட்டுமல்ல, இரவில் தூங்குறவங்க, நம்ம சில பேர் என்ன நோன்பு வச்சுருக்காங்கன்னு சொல்லுவாங்க. நான் எந்த வேலையும் செய்ய மாட்டேன், வேலைக்கு போக மாட்டேன், வீட்டில் இருக்கிற அந்த கிளாஸ் எடுத்து வைக்க மாட்டார், கேட்டால் நான் நோம்பாரி அப்படின்னு சொல்லி சோம்பேறித்தனத்தை அவர் காட்டுவார். அப்படி காட்டக்கூடாது சொல்கிறாங்க. நோன்பு வச்சாலும் குளிக்கணும், எண்ணெய் தேய்க்கணும், சுறுசுறுப்பாக இருக்கணும், வேலைக்கு போகணும், கடைக்கு போயிட்டு வரணும், நான் நோம்பாரி இதெல்லாம் செய்ய மாட்டேன், இதெல்லாம் அவர் சோம்பேறித்தனத்தை வெளிப்படுத்துறது அது கூடாது என்பதாக அதனால பெருமாள் சொல்கிறாங்க. அதுக்கு உதாரணம் என்னன்னா, அதே நோன்பு மாசத்துல தான் பத்ர் யுத்தகலம் நடந்துச்சு. நோன்பு வச்சுட்டு தான் வாழ்வா சாவான்னு சொல்லி நாளைக்கு போர்க்களத்தில் போய் எல்லா சாபிகளும் நோன்பு வச்சுட்டு போய் நின்றாங்க. யாரும் சுணங்கி படுக்கலை. எனவே நோன்பாளி புரிந்து கொள்ள வேண்டிய, அவர்கள் செய்யக்கூடிய தவறை திருத்த வேண்டும். நோன்பு வைத்திருந்தாலும் வெளியே நோன்பாளி மாதிரி காண்பிக்க கூடாது, சுறுசுறுப்பாக இருக்கணும் என்பதாக நல்ல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தராங்க. மிக முக்கியமான விஷயம் என்னன்னா, சில பேர் சகர் வச்சுட்டு அப்படியே படுத்து தூங்கிடுறாங்க. அல்லாஹு அக்பர், ஃபஜ்ர் தொழுகை மிஸ் ஆயிருது. இங்கே ஹதீஸ்ல எப்படி வருதுன்னா, இஷா தொழுகையும் ஃபஜ்ர் தொழுகையும் விடுபவர்கள் நயவஞ்சகர்கள், முனாஃபிக் என்றா ஸல்லல்லாஹு சொல்றாங்க. சகர் வச்சுட்டு அவர் பள்ளிவாசலுக்கு வந்துடணும், குர்ஆன் ஓதணும், பாங்கு சொல்லப்படும், முன் சுன்னத்து ஃபர்லு, அதற்கு பின்னாடி நல்லமல், அதற்கு பின்னாடி அவர் படுத்துக்கலாம். முதல்ல சகர் இஃப்தார் எதுக்கு பள்ளிவாசலில் ஏற்பாடு பண்ணுறாங்கன்னா, இஃப்தாரில் எல்லாரும் இங்கே ஒன்று கூடி அவங்க நோன்பு திறந்த பின்னாடி எல்லாருக்கும் அந்த மக்ரிப் தொழுகை கிடைக்கணும் தான் இஃப்தார் இங்கே ஏற்பாடு. இல்லைன்னா வீட்டில் தான் அந்த சிஸ்டம் கொண்டு வருது. அதுக்கு தான் சகரில் இன்னைக்கு எல்லா பள்ளிவாசல்லையும் இஃப்தார் சகர் உணவு ஏற்பாடு செய்கிறாங்க. காரணம், சகர் சாப்பிட்டு அவர் பள்ளிவாசலுக்குள்ள வந்து மற்ற அமல்களை செஞ்சு ஃபஜ்ர் முடிச்சுட்டு அவர் வெளியே போகணும். ஃபஜ்ர் தொழுகை அவர் விடுபற்றக்கூடாதுன்னா இங்கே இஃப்தார் சகரை ஏற்பாடு செய்யப்படுது. இன்னைக்கு நிறைய பேர் என்னன்னா, சகர் வீட்டில் சாப்பிட்டு அப்படியே கவுந்துடுறாரு. எல்லாம் காப்பாற்ற வேண்டும். அண்ணனும் பெருமானார் சொல்ல ரொம்ப எச்சரிக்கையாக சொன்னாங்க, பர்மாத்தைனி இல்லல்லகம், 2 எலும்பு துண்டை தூக்கி போட்டோன்னா அவங்க எல்லா தொழுகைக்கு வந்துடுவாங்க, இஷா தொழுகைக்கு வந்துடுவாங்க, ஃபஜ்ர் தொழுகை. எச்சரிக்கையான வார்த்தைகள் எல்லாம் அண்ணனும் பெருமானார் சொல்லி தராங்க. எனவே சகர் வைத்தவர்கள் ஃபஜ்ர் தொழுகையை கண்டிப்பாக சொல்ல வேண்டும். அது ஃபர்து, கட்டாய கடமை. நாளைக்கு மறுமையில் அல்லாஹ் கேட்பான். இது போன்ற தவறுகள் எல்லாம் நடக்கிறது. இதை திருத்திக் கொள்ள வேண்டும். நோன்பை முறையாக கடைபிடிக்க வேண்டும். அதனுடைய கூலி அல்லாஹுவே ஆகுவான் என்பதாக இன்னும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. எனவே மார்க்க சட்டங்களை விளங்கி அதை அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தருவானாக. அவனுடைய திருப்பொருத்தத்தையும் நமக்கு தருவானாக. ஆமீன். வாஹிரு தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். آمين. الحمد لله رب العالمين. اللهم صل وسلم على سيدنا ونبينا مولانا محمد وبارك وسلم عليه. اللهم ارحمنا برحمتك يا ارحم الراحمين.
ربنا تقبل منا دعاءنا وصلاتنا وصيامنا وركوعنا وقيامنا وسجودنا وتراويحنا وصدقتنا وزكاتنا وتخشنا وتكسير أعمالنا تجاوز لنا عن سيئاتنا توفنا مع الأبرار رب ارحمهما كما ربونا صغارا وصل على النبي محمد وعلى آله وأصحابه أجمعين والحمد لله رب العالمين صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد يا ربي صل عليه وسلم